ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் சென்ற பதிவிலே சர்க்கரை நோய்க்கு ஒரு மருத்துவ குறிப்பு கொடுத்துருந்தோம் யூடியூப்பில். ஆனால் அதை நிறைய பேர் பார்க்கவில்லை. ஒரு 10-15 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து ஒருவர் ஃபோன் செய்து, ஐயா எனக்கு இந்த கைகால் எல்லாம் போய்விட்டால் என்ன செய்வது, காலை எடுக்கணும், கால் விரலை எடுக்கணும்னு சொல்கிறாங்களே, அதற்கு அடுத்த பதிவிலே ஒரு நல்ல மருந்து சொல்கிறோம்னு சொன்னீங்களே, 800-900 போயிட்டா நீக்க முடியாதுன்னு சொல்கிற அந்த இதுக்கு ஒரு மருந்து சொல்கிறோம்னு சொன்னீங்களே அப்படின்னு அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கார். ஒரே ஒருத்தர் கேட்கின்றது. ஒருத்தர் இருந்தாலும் நாம் மருத்துவ குறிப்பை சொல்ல வேண்டியது சொல்லும், பார்ப்பது அவர்களுடைய இஷ்டம். சரி, அவருக்காகவும் மற்றவர்கள் பார்த்தால் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் இந்த மருத்துவ குறிப்பை தருகின்றோம். உடலில் காலை எடுக்க வேண்டும், ரொம்ப இதாகிப்போச்சு, கால் விரலை எடுக்கணும், அப்படியெல்லாம் அந்த நிலை ஓவர் ஆகிப்போச்சு, இன்சுலினுக்கும் அடங்கவில்லை என்ற நிலை வரும்போது நாட்டுக்கோழி கடைகளில் போய் கேளுங்கள். நாட்டுக்கோழி கடையில் அந்த கோழியினுடைய பிச்சை மெதுவாக எடுத்த சின்ன கணக்கு சின்னமாக இருக்கும், ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சில் இருக்கும். அந்த காலத்தில் என்ன பண்ணுறதுன்னா அதை அப்படியே முழுங்கிடுறது, தண்ணியை ஊற்றி முழுங்கிடுறது, அது 0 கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஏறவே ஏறாது. இப்போ நவீன மருத்துவம் இருக்கிறதுனால ஒரு இதை எடுத்துக்கங்க, ஒரு ஊசி சிரிஞ்சு மூலமாக அதை குத்தி எடுத்துக்கிட்டு, ஆனால் அது ஓவர் கசப்பாக இருக்கும், அதனால் கடுமையான மருந்து அது. அதை ஒரு இந்த கூடு சொன்னோம்ல, ஜவ்வரிசி கூடு நாட்டு மருந்து கடையில் வாங்கலாம், அல்லது இங்கிலீஷ் மருந்து கடையிலே வாங்கலாம். பாக்கெட் கணக்கில் கொடுப்பாங்க. அது ஒரு கூடு 1 ரூபா 1 பைசா கூட வராது. அதை ஒரு கூடு வாங்கி ஒரு 2 கூடுக்குள்ளே அதை சிரிஞ்சில் உள்ளதை அதை ஊட்டி அலர்த்தி அதை நல்லா மூடிட்டு உள்ள ஒரு நாட்கள் தண்ணியை ஊற்றுருங்க. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த 800 பாயிண்ட் உள்ளது 0க்கு வந்துடும். ஒரு தொடர்ந்து ஒரு 2 தடவை 3 தடவை 4 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கன்னா இந்த காலுக்கு சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் விரல் எடுக்க வேண்டிய கட்டாயம் வராது. அப்போ அதை பயன்படுத்திக்கோங்க. சில பேருக்கு காலையே எடுத்து கஷ்டப்படுறாங்க. எதனால் எடுத்தீங்கன்னா சக்கரை ஓவர் ஆயிடுச்சு, காலை எடுக்கலைன்னா உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்திடணும். எதுக்கு உடல் உறுப்புகளை நாம் இழக்கணும்? இதை பலருக்கு சொல்லுங்கள். சொல்கிறத பற்றி தப்பு இல்லை. போன பதிவில் சுகர் ரொம்ப குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்தோம். இப்போ இது சுகரை எவ்வளோ இருந்தாலும் சில பேருக்கு உடம்புல கட்டியாக நின்றுடும், அதெல்லாம் சௌரியமாக போயிடும். தொடர்ந்து இதில் 2 தடவை 3 தடவை செய்யுங்க. ரொம்ப ஓவராக ஏறினது முதல்ல உடம்புல உள்ள சுகரை இறக்கிட்டினாவே பெரும்பகுதி புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். அப்போ இதை பயன்படுத்துங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் என் நம்பர் கேளுங்க. என் ரங்கன் சுவாமிகள் யூடியூப்பில் ரங்கன் சுவாமிகள்னு போட்டிங்கன்னா என்னுடைய யூடியூப் வீடியோ பூரா வந்துடும். என் நம்பர் 88 70 58 29 28 890 38 28 690. நம்பருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. வளமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.